Motivate education. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த வீடியோவில் எப்படி நம்மளுடைய ஆவரேஜான லைஃபை ஒரு கிரேட் லைஃபாக சேஞ்ச் பண்ணுறதுன்ற பற்றி 6 ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, ரிமூவ் த நெகட்டிவ் பீப்புள்ஸ். நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு நிறைய பேர் நெகட்டிவாக பேசுவாங்க. அப்படி நெகட்டிவாக பேசுகிறவங்கள சில பேர் வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், அதனால உங்ககிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. இதுவே இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது லைஃப்ல முன்னேறிடுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பேசுவாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி யாராவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நெகட்டிவாக பேசினாங்கன்னா அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம், அவங்க ட்ரை பண்ண காலகட்டம், அதாவது சூழல் வேறையா இருக்கும், நாம இப்ப ட்ரை பண்ண போற சூழல் வேறையா இருக்கும். இதனால நீங்க யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசினாங்கன்னா அவங்க சொல்றது இந்த டைமுக்கு கரெக்டா இருக்குமா இருக்காதான்னு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதுவே நான் ரெண்டாவதா சொன்ன மாதிரி யாராவது உங்க மேல இருக்க பொறாமையினால உங்ககிட்ட நெகட்டிவா பேசுறாங்கன்னா மேக்சிமம் நீங்க அதை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. அப்படி அவங்க ஏதாவது சொல்லி நாம கேட்காம இருந்தோம்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஃபீலிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு என்னன்னா, உங்க ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு முக்கியமா இல்ல உங்க லைஃப் உங்களுக்கு முக்கியமா? நான் உங்ககிட்ட பர்சனலா ஒரு கேள்வி கேட்கறேன், உங்களை லைஃப்ல முன்னேற விடாம தடுக்கிற ரிலேஷன்ஷிப் அவசியமா? ஸ்டெப் 2, லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். இந்த விஷயத்த நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நீ உன்னுடைய தோல்வியில இருந்து நீ கத்துக்கோ, தோல்விதான் நீ ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு முதல் படி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதை யாருமே முழுசா அனலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் இப்ப இந்த ஸ்டெப்ஸ்ல ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்றேன், அதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லேர்ன் டு யுவர் ஃபெயிலியர்ஸ். அதாவது நீங்க உங்களுடைய தோல்வியில இருந்து நான் எதை பண்ண, எதனால நான் இதுல ஃபெயிலியர் ஆனேன், என்ன செஞ்சிருந்தா நான் சக்சஸ் அச்சீவ் பண்ணிருப்பேன், இந்த மாதிரி கொஸ்டினை நீங்களே கேட்டு அதற்கான ஆன்சரை நீங்களே கண்டுபிடிங்க. செகண்ட் பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் சக்சஸ் பீப்புள் மிஸ்டேக்ஸ். அதாவது இந்த உலகத்துல நிறைய பேர் வந்துட்டு சக்சஸ் அச்சீவ் பண்ணிருப்பாங்க, அதுவே அவங்க வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸை நீங்க என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எதனால பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி அந்த மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன் பண்ணி லைஃப்ல சக்சஸ் ஆனாங்கன்ற விஷயத்த கேதர் பண்ணுங்க. பாயிண்ட் 3, லேர்ன் யுவர் சக்சஸ். இப்ப நீங்க யோசிக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண மிஸ்டேக்ல இருந்து தானே கத்துக்கன்னு சொன்னேன், இப்ப ஏன் நீங்க சக்சஸ் இதுல கம்பேர் பண்றீங்கன்னு கேட்கலாம். இதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க ஏதாவது ஒன்னு அச்சீவ் பண்ணிருப்பீங்க, அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் எப்படி அச்சீவ் பண்ணன்றத நீங்க கேதர் பண்ணி நான் அதுக்கு என்னென்னலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க கண்டுபிடிங்க. பாயிண்ட் 4, லேர்ன் அதர் சக்சஸ் பீப்புள்ஸ். அதாவது உங்களுடைய ஃபீல்டுல நிறைய பேர் வந்து சக்சஸ அச்சீவ் பண்ணிருப்பாங்க, அதுக்கு அவங்க என்னென்னலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரிலாம் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சு கேதர் பண்றதுனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஈஸியா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்டெப் 3, கமாண்ட் 100% டு யுவர் கோல். அதாவது நீங்க உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ரீசன், உங்களுடைய சொந்தமான கருத்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நான் ஏன் இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் எதுக்காக இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸை நீங்களே கேட்டுக்கிட்டு ஜென்யூனா அதுக்கு உங்களுடைய ஆன்சர்ஸை மட்டும் எழுதுங்க. மற்றவங்க இதை சொன்னாங்க அதனால நான் இதை எடுத்தேன், என்னுடைய பிரதர் சொன்னாரு அதனால நான் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணேன், என்னுடைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க அதனால நான் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணேன், இந்த மாதிரி மற்றவங்க சொல்றதுனால நான் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணன்ற இந்த ஒரு ரீசனை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க லைஃப வாழ போறது நீங்க தான். அதனால நான் சொன்ன மாதிரி 100% உங்களுடைய ஜென்யூன் கருத்துக்களை மட்டும் நீங்க எழுதுங்க. கரெக்டா நீங்க உங்களுடைய ஜென்யூன் ரீசன்ஸ் மட்டும் எழுதிருக்கீங்கன்னா நீங்க உங்களுடைய சக்சஸ அச்சீவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்டெப் 4, கீப் பில்ட் யுவர் சக்சஸ் ஹேபிட்ஸ். அதாவது நீங்க உங்களுக்குன்னு சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கான யூனிக்கான ஹேபிட்ஸை வச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக் சிஓ மார்க் ஜக்கர்பர்க், இவர் வந்து ஒரே கலர் டிஷர்ட் மட்டும்தான் சூஸ் பண்ணி டெய்லியும் போட்டிருப்பாரு. ஏன் அவர் அந்த ஒரு கலர் மட்டும் சூஸ் பண்ணிருக்காருன்னா அவருடைய சக்சஸ் ஹேபிட்டா அதை செட் பண்ணிருக்காரு. அது என்னன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ்ல ட்ரெஸ் வச்சிருந்தோம்னா
டெய்லியும் எந்த கலர் சூஸ் பண்றதுன்னு நாம யோசிக்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு திங்கிங்கை அவாய்ட் பண்றதுக்கு அவரு டெய்லியும் ஒரே கலர் டிஷர்ட் மட்டுமே சூஸ் பண்றாரு. இதே மாதிரி உங்களுக்குன்னு யூனிக்கான சக்சஸ் ஹேபிட்டை கிரியேட் பண்ணிக்குங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். மார்னிங் சீக்கிரமா எழுந்திருக்கிறதா இருக்கலாம், ஒரு நாளைக்கு இத்தனை பேஜ் புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம். நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய சக்சஸ் ஹேபிட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 5 ஸ்டே ஹம்பிள். அதாவது நீங்க எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஹம்பிளா இருங்க. ஹம்பிளானா எந்த மாதிரினா எல்லாருக்கிட்டையுமே அன்போடையும் பண்போடையும் இருங்க. மற்றவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்றாங்கன்னா அதை முழுசா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் வந்துட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற பிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஒரு உண்மையை சொல்ல போனா இந்த உலகத்துல யாருக்குமே எல்லாமே தெரியாது. இந்த உலகத்துல சக்சஸ் அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க இன்னமும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க எப்பயுமே எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற தலகணத்துல இருக்காதீங்க. நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கின்ற growth மைண்ட் செட்ல இருங்க. ஸ்டெப் 6 இன்வெஸ்ட் டு யுவர் செல்ஃப். அதாவது நீங்க உங்களுக்குன்னு செல்ஃபா சில விஷயங்களை கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த உலகத்துல சக்சஸ் ஆன எல்லாருமே செல்ஃபா அவங்களுக்குன்னு சில நாலேஜை கிரியேட் பண்ணவங்க தான். அதே மாதிரி உங்களுக்கு உங்க ஃபீல்டுல என்ன தேவையோ அதை நீங்க செல்ஃபா கத்துக்க ட்ரை பண்ணுங்க. மற்றவங்க சொன்னாதான் நான் செய்வேன் அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை நீங்க கண்டுபிடிச்சு நீங்களே அதை கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அது நீங்க ஆன்லைன் மூலமா கோர்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல புக்ஸ் வாங்கி ரீட் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி செல்ஃபா நீங்க கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி நீங்க லேர்ன் பண்ண நினைக்கும் போது உங்களுக்கான நாலேஜ் நிறைய கெயின் ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுவரையும் பார்த்த எல்லாத்தையுமே ஒரு சம்மரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரிமூவ் நெகட்டிவ் பீப்புள்ஸ். அதாவது சில பேர் உங்ககிட்ட நெகட்டிவா பேசுவாங்க. அவங்க ஏன் நெகட்டிவா சொல்றாங்கன்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. சிலர் உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறுறத விரும்ப மாட்டாங்க, அதனால நெகட்டிவா பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை உங்க லைஃப்ல இருந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஒன், லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். இதுல உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக். செகண்ட் பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் சக்சஸ் பீப்புள் மிஸ்டேக்ஸ். தேர்ட் பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் யுவர் சக்சஸ். ஃபோர்த் பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் சக்சஸ் பீப்புள் ஃபார்முலாஸ். ஸ்டெப் 3, கமாண்ட் 100% டு யுவர் கோல்ஸ். நீங்க ஏன் அந்த ஃபீல்ட சூஸ் பண்ணன்றதுக்கான வை ரீசனை எழுதுங்க. அது ஜெனியூனா உங்களுடைய ரீசனா இருக்கணும். ஸ்டெப் 4, கீப் பில்ட் யுவர் சக்சஸ் ஹேபிட். அதாவது உங்களுக்குன்னு யூனிக்கான ஒரு சக்சஸ் ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்க. ஸ்டெப் 5, ஸ்டே ஹம்பிள். எல்லாருக்கிட்டையுமே அன்போடையும் பண்போடையும் இருங்க. அதே மாதிரி மத்தவங்க ஏதாவது சொல்ல வராங்கன்னா அதை முழுசா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்துல நாம பாக்குற ஒவ்வொரு பீப்புள்ஸுமே நமக்கு ஏதாவது ஒன்ன கத்து தராங்க. ஸ்டெப் 6, இன்வெஸ்ட் டு யுவர் செல்ஃப். நீங்க உங்களுக்குன்னு உங்களுடைய நாலேஜை வளர்க்கறதுக்காக சில கோர்ஸோ சில புக்ஸோ ரீட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எப்ப உங்க ஃபீல்டுல சக்சஸ் ஆகணும்னு நினைச்சு செல்ஃபா உங்க நாலேஜை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மோட்டிவேட் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் எங்க சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். பிசினஸ் ஸ்கூல் பை ராபர்ட் கியோசாக்கி. இந்த புக்கோட ஃபுல் ஆடிபிள் புக் இந்த எண்ட் ஸ்கிரீன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்டா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.